வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் நுணுக்காடி தொடர்பான விஷயம். இந்த நுணுக்காடி தொடர்பாக தரம் 6 மாணவர்களுக்கு இந்த நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு நுணுக்காடி பயன்படுத்தப்படுது என்று சொல்லி அறிமுகம் ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தரம் 7 பொறுத்த வரைக்கும் நுணுக்காட்டிகளும் அவற்றினுடைய பயன்பாடுகளும் அந்த பகுதிகளினுடைய தொழில்கள் என்ற தலைப்பின் கீழே அவர்களுக்கு இந்த நுணுக்காடி தொடர்பான அறிவு அங்கு வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தரம் 10 பொறுத்த வரைக்கும் இந்த தாவரக்கிழங்கு விலங்கிழங்களை அவதானிப்பதற்கு நுணுக்காட்டி பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அந்த நுணுக்காட்டி தொடர்பான அறிவு அங்கேயும் வழங்கப்பட்டிருக்குது. ஆகவே தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கு இந்த நுணுக்காட்டியினுடைய பயன்பாடுன்றது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதனால அந்த நுணுக்காட்டியும் அவற்றினுடைய பகுதிகளின் தொழில்களும் அதை எப்படி சரியான முறையில் கையாளுறது என்பது தொடர்பில் தான் இந்த காணொளி உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதை தொடர்ச்சியாக நீங்கள் முழுமையாக பயணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி சொன்னா ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக அவதானிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி இவ்வாறான வீடியோஸை தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் துளிப் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று ஏனையவர்களும் பயன்பெற வேண்டும் சொல்லி சொன்னா ஷேர் பண்ணி கொள்ளுங்க. தொடர்ச்சியாக வீடியோஸ்ல நுழைச்சு கொள்ளுங்க. 7, 6, 5, 4, 3, 2, 1. வணக்கம். இப்ப நாங்கள் பார்க்க போற விஷயம் ஒளிநுணுக்கு காட்டி அவர்களுடைய பகுதிகளும் அவர்களுடைய தொழில்களும். தரம் 6லேயே மாணவர்களுக்கு இந்த ஒளிநுணுக்கு காட்டி தொடர்பான அடிப்படையான விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்குது. அதாவது இந்த நுண்ணங்கிகளை அவதானிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற உபகரணம் ஒளிநுணுக்கு காட்டி என்ற விஷயம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. பிறகு அதனுடைய தொடர்ச்சியா பாருங்க, தரம் 10ல இந்த தாவரக்கிழங்கள் விலங்குகளை அவதானிக்கிறதுக்காகவும் இந்த நுணுக்குக்காட்டியினுடைய பயன்பாடு அங்க வலியுறுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி தரம் 7ல இந்த நுணுக்குக்காட்டியும் அவற்றினுடைய தொழில்களும் அதை எப்படி கையாளுறது என்பது தொடர்பாகவும் அவைக்கு பாட விஷயங்கள் புத்தகத்துல உள்ளடக்கப்பட்டிருக்குது. ஆகவே தரம் 6 தொடக்கம் தரம் 11 மாணவர்கள் இந்த ஒளிநுணுக்கு காட்டி தொடர்பாக அறிந்திருக்க வேண்டியது ஒரு கட்டாயமான விஷயம். அப்ப அதனால இந்த ஒளிநுணுக்கு காட்டி எல்லா பள்ளிக்கூடங்களுடைய லேப்லையும் இருக்குமான்றது சந்தேகம். அப்ப அந்த எல்லா பிள்ளைகளுமே அந்த ஒளிநுணுக்கு காட்டி தொடர்பான விஷயத்தை பூர்ணமா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப்பை உங்களுக்காக நான் தந்திருக்கிறேன். இதுல நீங்கள் பூர்ணத்துவமான பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னா ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக அவதானியுங்கள். அதே போன்று இது போன்ற தொடர்ச்சியான காணொளிகளை பெற்றுக்கொள்றதுக்காக துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒளிநுணுக்கு காட்டி ஒளியை பயன்படுத்தி நாங்கள் ஒரு சிறிய பொருளை பெருப்பிச்சு அவதானிக்கிறதுக்காக பயன்படுத்துறதுதான் இந்த ஒளிநுணுக்கு காட்டி. இந்த ஒளிநுணுக்கு காட்டில நிறைய பகுதிகள் இருக்குது. ஒவ்வொன்றாலையும் ஒவ்வொரு தொழில்கள் ஆற்றப்படுது. அப்ப இதுல நாங்கள் பார்க்க போற முதலாவது பகுதி இதுதான் ஒளிநுணுக்கு காட்டி. இதுல இருக்கக்கூடிய முதலாவது பகுதி தான் இந்த பார்வை துண்டு. இந்த பகுதியை சொல்லுவோம் நாங்கள் பார்வை துண்டுன்னு சொல்லுவோம். இந்த பகுதியை இதுல இருக்கக்கூடிய அந்த வில்லை இட்டு குவிவு வில்லை. உண்மையில குவிவில்லையை பொறுத்த வரைக்கும் தள குவிவு வில்லை, இட்டு குவிவு வில்லை, குவிவு பிறகு வில்லை என்று சொல்லி 3 வகையாக நாங்கள் குவிவில்லையை பிரிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இதுல பயன்படுத்தக்கூடிய அந்த வில்லை இது குவிவு வில்லையாக இருக்கும். அதுவும் இதுல இருக்கக்கூடிய அந்த வில்லையினுடைய வலு தர 5 அல்லது தர 10 அல்லது தர 15 இருக்கும். இதனுடைய உருப்பெருக்கம் தர 10 அல்லது தர 15 அல்லது தர 5 தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்தலாம். இதை கலட்டி நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். உருப்பெருக்கத்தை கூட்ட வேணும் என்று சொல்லி சொன்னா நாங்கள் தர 15 பயன்படுத்தலாம். எங்களுக்கு ஓரளவு உருப்பெருக்கம் காணும் என்று சொல்லி சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் தர 5ஐயும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதுல நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உருப்பெருக்கி அவதானிக்கலாம். இப்ப தாவரக்கிழமை உண்டு இதுல அவதானிப்படுது. அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் பெருப்பிச்சு அவதானிச்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் பார்க்க போற பகுதி உடற்குழாய். இந்த உடற்குழாயினுடைய தொழில் இதன் அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த வில்லைகள் நாங்கள் பொருத்தி இருக்கிறோம். பொருள் வில்லைகள் சொல்லப்படுகின்ற அமைப்பை நாங்கள் இதுல பொருத்தி இருக்கிறோம். அப்ப இதை இந்த உடற்குழாயை நாங்கள் மேல்கீழாக அசைப்பதன் மூலம் தான் இந்த பொருள் வில்லைகளையும் நாங்கள் மேல்கீழாக அசைக்கக்கூடியது மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் இப்ப அவதானிக்கிற பகுதி இதை நாங்கள் சொல்லுவோம் புயம் என்று சொல்லிக் கொள்ளுவோம். இவற்றினுடைய தொழில் கைப்பிடி என்னும் சொல்லலாம், புயம் என்னும் சொல்லலாம். இவற்றினுடைய தொழில் இவர் என்னத்துக்காக இதுல இருக்குன்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த ஒளிநுணுக்கு காட்டிய இடம் மாற்ற வேணும்டா நாங்கள் இந்த பகுதியில தான் நாங்கள் கையால பிடிச்சு தூக்க வேணும். இந்த பகுதியில ஒரு கையையும் இந்த அடியன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில இன்னொரு கையையும் பிடிச்சுதான் நாங்கள் இந்த ஒளிநுணுக்கு காட்டிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேணும். கனவே விடுறப்பல இங்கால இருக்கக்கூடிய இந்த மேடை பகுதி அதுலதான் கைப்பிடிச்சு தூக்குறது. அப்படி அந்த பகுதிகளில் தூக்க கூடாது. இந்த மேடைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த புயம் என்ற பகுதியில தான் நாங்கள் ஒளிநுணுக்கு காட்டிய கையால பிடிச்சு தூக்க வேணும். அப்ப இந்த பகுதி நாங்கள் மேடை அல்லது இந்த பகுதியை நாங்கள் புயம் என்று சொல்லிக் கொள்ளுவோம்.
அதே மாதிரி இப்ப நீங்கள் அவதானிக்க கூடிய பகுதி பொருளி என்று சொல்லுவோம். இந்த பொருளியை பொறுத்த வரைக்கும் 3 வகையான வில்லை பயன்படுத்தும். பொருள் வில்லைகளாக நாங்கள் 3 வில்லைகளை பயன்படுத்துறோம். ஒன்று தாழ்வலு வில்லை, ஒன்று உயர்வலு வில்லை, அடுத்தது நடுத்தர வில்லை என்று சொல்லி 3 வகையான வில்லைகளை நாங்கள் பயன்படுத்துறோம். இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த பொருளி வில்லைகள். இந்த பொருளி வில்லைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடியது 2 வில்லை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்று உயர்வலு வில்லை, அடுத்த தாழ்வலு வில்லை. ஆனா உங்களுடைய ஆய்வு கூடங்கள்ல இருக்கக்கூடியது நடுத்தர வில்லையும் இன்னொன்று அதுல ஆட் பண்ணி இருப்பேன். அப்ப 3 வில்லைகள் பொருத்தப்பட்டிருக்கும். தாழ்வலு வில்லை, உயர்வலு வில்லை, நடுத்தர வில்லை. இப்ப உருவில காட்டப்படுறது உயர்வலு வில்லை. இதனுடைய உருப்பெருக்கம் தர 40 இருக்கும். 40 மடங்கு உருப்பெருத்து காட்டக்கூடியதுதான் இந்த வில்லை. அடுத்ததாக இப்ப இங்கால காட்டப்பட்டிருக்கிற பகுதி இந்த வில்லை தாழ்வலு வில்லை. இதனுடைய உருப்பெருக்கம் மிக குறைவா இருக்கும். தர 4 அல்லது தர 5, தர 8 இருக்கலாம். இதுல ஏதோ ஒரு பெருமானத்தை கொண்டதாக இந்த தாழ்வலு வில்லைகள் இருக்கலாம். நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இந்த வலுவை மாத்தி நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பெரும்பாலும் நாங்கள் முதலாக அவதானிக்கல தாழ்வலு வில்லையில வச்சுதான் நாங்கள் அவதானிப்போம். அப்ப இதுல இருக்கக்கூடியது 2 வில்லைகள் தான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. ஆய்வு கூடத்தில் இருக்கக்கூடியதுல 3 வில்லைகள் காட்டப்பட்டிருக்கும். இப்ப காட்டப்படுற பகுதி மேடை. இந்த மேடை பகுதியில தான் நாங்கள் என்னத்தை அவதானிக்க போறோமோ அதை கொண்டு இந்த மேடையில வச்சு அவதானிப்போம். இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக தூய்மையாக பேண வேண்டிய பகுதியும் அதுதான். இந்த மேடையில பொருட்களை வைக்கிறேன்னு சொல்லி சொன்னா அதை நேரடியாக நாங்கள் கொண்டு வைக்க இயலாது. ஒளிநுணுக்கு காட்டியால் அவதானிக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் மேடையில கொண்டு வைக்க இயலாது. இதுல பாருங்க ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஸ்லைட் ஒன்று தெரியுது. இதை சொல்லுவோம் நாங்கள் கண்ணாடி வழுக்கி என்று சொல்லுவோம். இந்த வழுக்கி மேலதான் நாங்கள் வைக்க வேண்டிய பொருளை வச்சுட்டு அதுக்கு மேல மூடி துண்டால மூடிட்டு இந்த மேடையில கொண்டு வந்து நாங்கள் அவதானிப்போம். இதுதான் இந்த மேடை. இந்த மேடையில தான் நாங்கள் பொருளுடன் கூடிய அந்த வழுக்கிய வச்சு இந்த நுணுக்கு காட்டியால அவதானிக்கிற நாங்கள். இதுல இருக்கக்கூடியது இப்ப உங்களுக்கு காட்டக்கூடிய பகுதி கவ்வி. இது என்னத்துக்காக பயன்படுத்துறதுன்னு சொல்லி சொன்னா பொருளுடன் கூடிய வழுக்கிய மேடையில பொருத்துறதுக்காக பயன்படுத்துறது. இப்ப இதுல பாருங்க ஒரு கண்ணாடி ஸ்லைட் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஸ்லைட்டை இந்த மேடையில இருந்து வழுக்கி விழாமலுக்கு கவனமாக இறுக்கமாக இந்த மேடையில பற்றி வச்சிருக்கிறதுக்காகத்தான் இந்த கவ்வியை நாங்கள் பயன்படுத்துறோம். இப்ப நுணுக்கு காட்டியினுடைய பக்கப்புறமாக தெளிவாக அவதானிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்கா இப்ப வச்சிருக்கணும். இதனுடைய அடிப்பகுதியில இருக்கக்கூடியது ஒடுக்கி. இந்த பகுதி இப்ப இதுல காட்டக்கூடிய பகுதி ஒடுக்கி. இது என்னத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொன்னா இந்த பொருளுக்கு வருகின்ற ஒளியினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் இதை பயன்படுத்துறோம். இங்க இருந்து வரக்கூடிய ஒளி இப்ப இதுல பாருங்க அந்த மவுஸ் பாயிண்ட் இப்ப கை அடையாளம் இருக்கக்கூடிய அந்த மவுஸ் பாயிண்ட் பாருங்க. இது அந்த பாற பாதை தான் ஒளி வார பாதை. இந்த வார ஒளி இந்த ஆடியில பட்டு இதுக்குள்ளால இந்த பகுதிக்குள்ளால அப்படியே மேல போகும். அதாவது இந்த ஒடுக்கி என்ற பகுதிக்குள்ளால மேல போகும் வெளிச்சம். அந்த போற வெளிச்சத்தின் அளவை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஒடுக்கியை பயன்படுத்தி கொள்கிறோம். போற ஒளியின் அளவை நாங்கள் கூட்டி குறைக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். இதற்குள்ள துவாரத்தினுடைய பருமனை மாத்தி கொண்டிருக்கல துவாரத்தினுடைய பருமனை நாங்கள் கூட்டி விட்டோம்னா அதிக ஒளி போகும். இந்த துவாரத்தினுடைய பருமனை நாங்கள் குறைக்கலாம், குறைவான ஒளி போகும். அப்ப இந்த பகுதியை நாங்கள் இனங்காண தெரிய வேணும். இதுதான் ஒடுக்கி. இனி அடுத்த பகுதியை பார்ப்போம். இப்ப உருவில காட்டப்பட்டிருக்கிற பகுதி இந்த வீடியோஸ்ல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி பரும்படி செப்பமாக்கி என்று சொல்லுவோம். இந்த பொருளை தெளிவாக அவதானிப்பதற்காக உடற்குழாய மேல்கீழாக அசைக்கிறதுக்காகத்தான் இந்த பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்திக் கொள்றோம். இந்த பொருளை நாங்கள் அவதானிக்க வேணும் என்று சொல்லி சொன்னா இந்த உடற்குழாயை நாங்கள் மேல்கீழாக அவதானிக்க வேணும். இந்த நுணுக்கு காட்டிய செப்பம் செய்யக்கல இந்த குழாயை மேல்கீழாக அசைக்க வேணும் பரும்படி செப்பமாக்கி மூலம். அப்ப இதுதான் அந்த பரும்படி செப்பமாக்கி. அப்ப இதை நாங்கள் திருகிறதன் மூலமாக இவரை மேல்கீழாக நாங்கள் அசைச்சு கொள்ள முடியும். இனி அடுத்த பகுதியை பார்க்க போறோம். இப்ப காட்டப்பட்டுள்ள பகுதி நுண் செப்பமாக்கி என்று இதுக்கு நாங்கள் பெயர் சொல்லுவோம். இது என்னத்துக்காக இருக்குன்னு சொல்லி சொன்னா பொருளை மேலும் தெளிவாக்கி அவதானிப்பதற்காக உடற்குழாயை நுண்ணிய அளவில் செப்பமாக்குவதற்காக இது பயன்படுத்தப்படுது. இதனுடைய கருத்து இதை நாங்கள் சுத்த இந்த உடற்குழாய் மிக சொற்ப அளவு மேலகீழே அசையும். அவ பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தி நாங்கள் இவரை அசைக்கல வலு வேகமாக மேல்கீழாக அசையும். ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தெளிவான பிம்பம் கிடைக்கல, தெளிவான இந்த பொருளை அவதானிக்க தெளிவான முறையில் இந்த பொருளை அவதானிக்க நுணுக்கு காட்டியால
இன்னும் ஒரு கொஞ்சம் வேற மேல்களாக அறக்க வேண்டிய தேவை இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல இந்த பரும்படி செப்பமாக்கிய சுத்திரதன் மூலமாக இவரை மிக நுண்ணிய அளவு மேல்களாக அசைச்சு எங்களுக்கு தெளிவான அந்த பொருளை அவதானிக்க கூடிய நுணுக்கு காட்டியால தெளிவான அந்த பொருள் இந்த பிம்பத்தை அவதானிக்க கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த பகுதி அடிக்கடி வினாக்கள்ல உள்ளடக்கப்படுகின்ற பகுதி இதுதான் நுண் செப்பமாக்கி. நாங்கள் அடுத்த பகுதிக்கு வாரம். இந்த பகுதியை சொல்லுவோம் ஆடி. இந்த ஆடிக்கு பதிலாக 2 வகையான ஆடிகள் பயன்படுத்துறோம். தளவாடி, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா குழிவாடியும் பயன்படுத்தப்படுகிறது. குழிவான ஆடி இதுல பயன்படுத்தப்படைக்கல. இதுல இருந்து வரக்கூடிய கதிர்களை அப்படியே இது உள்ளுக்குள்ள திசை திருப்பும். அப்படி வார கதிர்களை ஒடுக்கி அப்படியே இதுக்குள்ளால இந்த பகுதியை சொல்லுவோம் நாங்கள் ஒடுக்கின்னு சொல்லி, இந்த ஒடுக்கிக்குள்ளால ஒளிய அனுப்புறதுக்காகத்தான் இந்த ஆடியை பயன்படுத்துறோம். அதே மாதிரி தளவாடியும் இருக்குது. வரக்கூடிய சமாந்தர கற்றைகளை அப்படியே இந்த ஒடுக்கி பகுதிகளால இந்த மேடையை நோக்கி அனுப்புறதுக்காக, மேடையில நடுவில் சின்ன துவாரம் இருக்கும், அதுக்குள்ளால அனுப்புறதுக்காகத்தான் இந்த ஆடிகளை நாங்கள் பயன்படுத்துறோம். ஒளிய செப்பம் செய்யறதுக்காகத்தான் இந்த ஆடிகள் பயன்படுத்தப்படுது. ஒளி முதல்ல இருந்து வரக்கூடிய ஒளிய இந்த இருக்கக்கூடிய ஒடுக்கியினூடாக அனுப்புறதுக்காக இந்த ஆடிகளை பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி அடி அல்லது பாதம் என்று சொல்லுவோம். இந்த நுணுக்கு காட்டியினுடைய பகுதிகளை தாங்கிறதுக்காகவும் இந்த பகுதி தான் பயன்படுத்தப்படுது. நுணுக்கு காட்டி இந்த பகுதி முழுவதையும் தாங்கிறது இந்த பகுதி. அப்ப இந்த பகுதியில நாங்கள் கையை பிடிச்சு தூக்கித்தான் இந்த நுணுக்கு காட்டியை இடம் மாற்றி கொள்ள வேணும். இதுல ஒரு கை, அடுத்தது இந்த புயம் என்று சொல்லக்கூடிய பகுதியில இன்னொரு கையை நாங்கள் பிடிச்சு கொள்ள வேணும். இந்த ஒளிநுணுக்கு காட்டியை நாங்கள் எப்படி பயன்படுத்த போறோம் சரியான முறையில் என்றதை பார்க்க போறோம். இதுல முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, கிடையாக வைக்கப்பட்ட மேசை மீது நுணுக்கு காட்டிய நாங்கள் வைக்க வேணும். சரியான ஒளிபடக்கூடிய இடமாகவும் இருக்க வேணும். அடுத்தது தாழ் வலுவுள்ள பொருளைய பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தி மேல் நோக்கி அசைக்க வேணும். இப்ப இதை நாங்கள் நன்றாக ஒளிபடக்கூடிய இடத்துல இந்த நுணுக்கு காட்டியை நாங்கள் வச்சிருக்கிறோம். தேவைக்கேற்ற மாதிரி அதை நாங்கள் அரைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நுணுக்கு காட்டிய நாங்கள் செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது தாழ்வலு உள்ள பொருளைய பெரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தி மேல்கீழாக அசைக்க வேணும். இந்த பெரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தி இந்த உடற்குழாயை நாங்கள் மேல்கீழாக அசைக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் தாழ்வலுவில்தான் இந்த மேடையினுடைய அந்த நடுத்துவாரத்தை நோக்கி பார்த்தபடி இருக்க வேணும். இந்த பெரும்படி செப்பமாக்கின்றது இதுதான். இதில் பாருங்க, நாங்கள் சுத்த இந்த உடற்குழாய் மேல்கீழாக அசைது. அதுக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, தயார் செய்யப்பட்ட வழுக்கியை இந்த மேடை மீது வைத்து கவ்வியால பொருத்த வேணும். அந்த இருக்கக்கூடிய வழுக்கி விழாமலுக்கு இந்த பகுதியில பாருங்க, இஞ்சாலை தான் கவ்வி. அந்த கவ்வியால நாங்கள் நிலைப்படுத்திக் கொள்றோம். பிறகு இரு கண்களையும் திறந்தபடி, அநேக பேர் விடுற தவறு, ஒரு கண்ணாலதான் இந்த ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கண்ணாலதான் இந்த பார்வை துண்டின் மூலம் இந்த மேடையில் வைக்கப்பட்ட பொருளை அவதானிக்கிறது. உண்மையா 2 கண்களையும் திறந்தபடி ஒரு கண்ணை பார்வை துண்டிலிருந்து 1 சென்டிமீட்டர் அளவு தூரத்தில் வைத்து பரும்படி செப்பமாக்கியின் உதவியுடன் தெளிவான பிம்பம் பெறப்படும் வரை பொருளை கீழ் நோக்கி அசைக்க வேண்டும். 2 கண்ணில ஒரு கண்ணை திறந்தபடி 1 சென்டிமீட்டர் தூரத்துல கண்ணை வச்சு பரும்படி செப்பமாக்கியால தெளிவான பிம்பம் கிடைக்கும் வரை பொருளிய நாங்கள் மேல்கீழாக அசைச்சு கொள்ள வேணும். அதற்கு முன்பதாக நாங்கள் இந்த ஒளியையும் செப்பம் செய்து கொள்ள வேணும். பார்வத்துண்டின் மீது கண்ணை வைத்து ஆடியையும் ஒடுக்கியையும் செப்பம் செய்து இரு கண்களையும் திறந்தபடி தெளிவான ஒளி போட்ட நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். இது முதல் நாங்கள் செய்ய வேணும். மேடையில பொருளை வைக்கும் முதல் நாங்கள் இதை செய்து கொள்ள வேணும். இந்த சந்தர்ப்பத்துல நேரடி ஒளி எங்களோட கண்ணுக்குள்ள போறதை தவிர்த்து கொள்ள வேணும். நேரடியாக சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி இந்த ஆடியில பட்டு இந்த மேடைக்குள்ளால் எங்களோட கண்ணை வந்து அடைகிறத நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேணும். நாங்கள் தேவை என்று சொல்லி சொன்னா நாங்கள் மின்குமிழை பயன்படுத்தலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மின்குமிழ்களை பயன்படுத்தலாம். அதிக செறிவுள்ள ஒளிகளை பயன்படுத்திக்கல அது கண்ணையும் பாதிக்கும் என்றதால நாங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மின்குமிழையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப பொருளிய நாங்கள் மேல் கீழாக அசைச்சு கொண்டு இப்ப அந்த பிம்பத்தை நாங்கள் அவதானிக்க போறோம். மேடையில ஏற்கனவே நாங்கள் அவதானிக்க வேண்டிய மாதிரியே வச்சுட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நாங்கள் மேல்கீழாக பரும்படி செப்பமாக்கினாலே அசை கேட்கல, உடற்குழாய் அசை கேட்கல, இப்படித்தான் எங்களுக்கு பிம்பம் கிடைக்கும். நல்ல தெளிவான பிம்பம் பெற வேண்டும் என்றால் நுண் செப்பமாக்கி அசைச்சோம்டா எங்களுக்கு
தெளிவான பிம்பம் கிடைக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் தாழ்வெளு வில்லையில முதல் செட் பண்ணி இருப்போம். தேவைக்கேற்ற மாதிரி இந்த நடுத்தர வில்லையோ அல்லது உயர்வெளு வில்லையோ இப்படியே கொண்டு சுத்தி அந்த மீட துவாரத்துக்கு நடுவிலே அந்த வில்லையை கொண்டு விட்டுட்டு நாங்கள் இன்னும் உருப்பெருக்கி அவதானிக்கலாம். இன்னும் தெளிவான பிம்பத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற சில சந்தர்ப்பங்கள்ல கொஞ்சம் பிம்பம் மங்கலாக இருக்கண்டா இந்த நுண் செப்பமாக்கிய நாங்கள் திருகி இன்னும் கொஞ்சம் தெளிவான பிம்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு விஷயம், இந்த பொருளிகளை நாங்கள் மேல்கீழாக அசைக்கல கண்ணு பக்கப்புறமா வச்சு கொள்ள வேணும். ஏனென்றா இந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த வில்லைகள் இந்த மேடையில இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இந்த மேடை பகுதியில பாருங்க நாங்கள் வழுக்கி வச்சிருப்போம். அந்த வழுக்கிய உடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறையவே இருக்கின்றபடியா நாங்கள் இந்த நுணுக்கு காட்டிய செப்பம் செய்யக்கல கண்ணை பக்கப்புறமாக வச்சு கொண்டுதான் இந்த உடற்குழாயை மேல்கீழாக அசைக்க வேணும். அல்லது இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய இப்ப இதுல காட்டப்படக்கூடிய இந்த பொருளிகளையும் மேல்கீழாக அசைக்க வேணும். இதனாலே அப்படியான தவறுகளை நாங்கள் இல்லாம செய்து கொள்ளலாம். இப்படி அழுத்து படைகள்ல இந்த கண்ணாடி வளைக்கு சிதையக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கும். இப்பத்த சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த நுணுக்கு காட்டிகள்ல நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்இடி மின்குமிழ்களை வச்சுக்கொண்டும் இயங்கக்கூடிய நுணுக்கு காட்டிகள் இருக்குது. இதுவரை காலத்துல எங்களோட லேப் வழியா இருக்கக்கூடியது சூரிய ஒளியை பயன்படுத்தி அவதானிக்கக்கூடிய அந்த ஒளி நுணுக்கு காட்டிகள் தான் இருக்கும். உங்க ஒளிக்கு செப்பம் செய்யக்கல நாங்கள் சூரிய ஒளியைத்தான் பயன்படுத்தி அதுக்கு தான் ஒரு செப்பம் செய்வோம். ஆனா இப்ப தேவைக்கேற்ற மாதிரி ஒளியை மாற்றக்கூடிய மாதிரி இந்த மின் குமிழ்கள் இதுல பொருத்தி அவதானிக்கக்கூடிய மாதிரி இந்த ஒளி நுணுக்கு காட்டி இருக்குது. அப்ப அதுல இந்த ஆடிகள் இருக்காது, கீழே செப்பம் செய்யறதுக்கான ஆடிகள் இருக்காது. இப்போ இதுல காட்டப்படுற பகுதி அடி அல்லது பாதம் என்று சொல்லுவோம். அடுத்த மிக முக்கியமான விஷயம், எங்களுக்கு நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி நாங்கள் பரிசோதனைகளை மேற்கொண்ட பிறகு நிறைய பேர் வர தவறு, அதை அப்படியே நாங்கள் தூக்கி கொண்டு போய் திருப்பி பழைய இடத்துல வச்சு வர்றது. இதனால அந்த நுணுக்கு காட்டியினுடைய தொழிற்பாடு வேலைக்கு பழுதா போயிடும். அல்லது அதுக்கு மேல பங்கசுகள், வில்லைக்கு மேல பங்கசுகள் வளர்றதுனால வேலைக்கு அந்த வில்லைகள் வந்து பழுதா போயிடும். வில்லைகள் வந்து சரியான பெறுமதியானவை. அப்ப அதனால பாருங்க, பொருள்களை அகற்றிய பிறகு சுத்தமான பருத்தி துணியினால் வில்லை, கவ்வி, மேடை என்பவற்றை நன்றாக துடைக்க வேணும். அப்படி துடைக்கிற பட்சத்துல எங்களுக்கு அந்த வில்லைகளை நீண்ட நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதை விட இன்னும் சில விஷயங்களை கவனத்துல கொள்ள வேணும். நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தாது அந்த வில்லைகளை நாங்கள் வைக்கல அதை சிலிக்காஜில் அல்லது நீரற்ற கால்சியம் குளோரைட்டை கொண்ட உலர்த்தியில் வச்சுத்தான் அதை வைக்க வேணும். என்னடா நீராவியாலையும் இந்த வில்லைகள் வந்து வேலைக்கு பழுதாக கூடும். அதே மாதிரி நுணுக்கு காட்டிய தூசு படியாதவாறு நிலைக்குத்தாக வைத்திருத்தல் வேண்டும். தூசு படக்கூடாது இந்த நுணுக்கு காட்டியில. அடுத்தது அவதானிப்பின் போது சுத்தமான வழுக்கி மூடித்துண்டு என்பவற்றையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேணும். அதே மாதிரி பல நுணுக்கு காட்டிகள் ஆய்வு ஊடகங்கள்ல காணப்படுமாயின் அவற்றின் வில்ல தொகுதியை மாற்றி பயன்படுத்தக்கூடாது. ஒரு நுணுக்கு காட்டில பயன்படுத்தக்கூடிய இந்த பொருளையோ அல்லது பார்வை துண்டுகளையோ இன்னொரு நுணுக்கு காட்டில கொண்டே நாங்கள் பொருத்தி பயன்படுத்துவதையும் தவிர்த்து கொள்ள வேணும். அப்படி தவிர்த்து கொண்டமாக இருந்தால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெறுமதியான அந்த ஒளி நுணுக்கு காட்டி நீண்ட காலம் இன்னொருவருக்கும் பயன்படக்கூடிய மாதிரி, அல்லது எங்களுடைய தங்கை அல்லது எங்களுடைய அண்ணா அல்லது எங்களுடைய சகோதரர்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி நீண்ட நாள் பாதுகாப்பாக இந்த நுணுக்கு காட்டிய இந்த செயல்முறை மூலம் பேணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களை போல எல்லாருக்கும் பயன்பெற வேண்டும் சொல்லி சொன்னா நிச்சயம் ஷேர் பண்ணுங்க. இது தொடர்பான கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு காணொலியோட சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். மீண்டும் ஒரு காணொலியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.